ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்சென்டிங் திஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்லேயும் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து செய்யும் காரியம் அதிசயமாகவும் பெரியதாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக, கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜா. இந்த வேலையிலையும் தகப்பனே கர்த்தர் நீத்தாமே ராஜா எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு, எங்கள் பிள்ளைகளோடு இருந்த தகப்பனே ராஜா, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்து நிறைவேற்றும் அளவும் அப்பா தகப்பனே ராஜா, நீர் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னதை தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களப்பா ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து செய்ய போகிற காரியம் ஆண்டவரே பெரிதாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களோட, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோட அப்பா நீர் இருந்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் கொடுக்குறோம். பலத்தினால இடை கட்டுங்க ராஜா. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தினால பலத்தினால நிரப்பி என் தேவனீர் அப்பா ராஜா உமது நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜா அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு கரங்களில் கொடுக்குறோம். யாருக்கு என்னென்ன பலவீனம் அப்பா ராஜா, என்ன ஆரோக்கிய குறைவு இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனீர் தொட்டு அப்பா ராஜா உமது காயப்பட்ட தழும்புகள் நல்லா தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனீர் அற்புதத்தை அதிசயம் செய்யப்படுற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாக உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலிருந்து வல்லமெல்லாம் நல்ல கெஞ்சி கேட்கும் ஜபக்கிலும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் எவ்ரிவன். உங்களுக்கு ஏதேனும் ஜப விண்ணப்பம் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைக்கி ஆண்டவருடைய ஓய்வு நாளாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சமாதான சந்தோஷம் நீங்கள் அடைவீங்க.